அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரஃபாஸ் மினிட்ஸ். உறவுகளே, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம். படையப்பா நீலாம்பரி மாதிரி உன்னோட பழைய வீடியோஸ் தான் போட்டு பார்த்துட்டு இருக்கோம். புது வீடியோஸ் எப்போமா இறக்குவேன்னு நிறைய ஃபாலோவர்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டேன். அதனால தான் வீடியோஸ் ஷார்ட்ஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியலை. இந்த வீடியோவுமே நோம்புக்கு முன்னாடி எடுத்தது தான். எடிட் பண்ணிவிட்டேன், ஆனால் வாய்ஸ் கொடுக்காம வச்சுருந்தேன். பிரேக் எடுத்ததுக்கு ஒரு சில ரீசன் இருக்குங்க. முக்கியமான ரீசன் என்னென்னா, நாங்கள் ரூம் ஷிஃப்ட் ஆகிட்டோம். எங்கள் ஷாபியால் ரூம் ரெண்ட்லாம் கூட்டிட்டாங்க. அதனால பழைய ரூமில் எங்களால் கண்டினியூ பண்ண முடியலை. நாங்களும் ஒரு மாதமாக சல்லடை போட்டு ரூமு தேடிட்டு இருந்தோம். ரூமு கிடைச்சாலும் எங்களுக்கு செட் ஆகிற மாதிரி தெரியலை. கடைசியில் கஷ்டப்பட்டு நாங்கள் இருந்த ரூமுக்கு ஆப்போசிட் ரூம்பு ஃப்ரீயாக இருந்ததுனால அங்கேயும் நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம். இந்த வீட்லேயுமே நிறைய மெமரிஸ் இருக்குது. இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இதுதான் அந்த வீட்டில் லாஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நானும் அபுதாபி வந்ததில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இதே வீட்டில் தான் இருந்தோம். இங்கேயுமே நிறைய மெமரிஸ் இருக்குது. அப்புறமா சாப்பிட்ட விலாகு, சஹர் விலாகு, இஃப்தார் விலாகு, ஈத் விலாகுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நான் எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணவே இல்லை. புது வீடுமே இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரமே முடிஞ்ச அளவுக்கு விலாக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த விலாக் நோம்புக்கு முன்னாடி எடுத்ததுன்னு சொல்லியிருந்தேன்ல, இது வந்து ஒரு சனிக்கிழமை எடுத்த விலாகு தான். சனிக்கிழமை எடுத்த விலாகுன்னு எப்படி கரெக்டாக சொல்கிறேன்னா, மற்ற டைமில் நான் மார்னிங்லாம் குக் பண்ண மாட்டேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுனால நைட்டே மோஸ்ட்லி நான் லஞ்ச் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருவேன். அன்றைக்கி சனிக்கிழமைனால அதையும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. சரி, சுட சுட சமையல் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வெஜிடபிள் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு முந்தின நாள் தான் மந்தி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஏன் வெஜிடபிள் பிரியாணி செய்கிறேன்னா, இப்போ சாம்பார் வேறு ஏதாவது வைக்கணும்னா எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். இதனால் ஒரே பாத்திரத்தில் வச்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். என்னோட ஹபிக்கு இந்த வெஜிடபிள் பிரியாணி பிடிக்கவே செய்யாது. ஆனால் எனக்கு வேலை பார்க்க சோம்பேறித்தனமாக இருந்ததுனால நான் இதை சூஸ் பண்ணிட்டேன். சரி, அடிஷ்னலாக முட்டை கிரேவி ஏதாவது வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு குக் பண்ண தாங்க போகிறேன். இப்போது நான் மறுபடியும் கம்பேக் கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் மறக்காமல் ரெட் ஹார்ட் கொடுத்துட்டு போங்க. இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன் தாங்க. நோம்பு டைமில் எங்களுக்கு நடந்தது. எனக்கு இல்லைங்க, என் ஹப்பிக்கு நடந்தது தான். இஃப்தார்லாம் முடிச்சுட்டு இவங்க தொழுவ போகிறேன்ட்டு போயிட்டாங்க. அவங்க போன ஒரு 20 செகண்ட்லேயே எனக்கு அவங்க ஒரு புது ஐடி க்ரியேட் பண்ண மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, ஃபாலோ கொடுத்துருக்காங்கன்னு. என்னடா இது, இவங்க தொழுக தானே போயிருக்காங்க, அதுவும் ஃபோனை வச்சுட்டு தானே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே டவுட்டாகிடுச்சு. சரி, தொழுது முடிச்சு வரட்டும் நம்ம கேட்போன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா அவங்களும் தொழுது முடிச்சு வந்துட்டு ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்கன்ட்டு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. என்னடா இது, நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, இது உன்னோட ஐடியா, நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்கலாம் என்னென்னு பார்த்தா இவங்க பேர்லேயே ஐடி ஓப்பன் பண்ணி அவங்க ஃபாலோவர்ஸ், நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே ஃபாலோ கொடுத்து அமௌண்ட் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு கேஷ் தேவைப்படுது, இந்த அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுகிற மாதிரி பேசியிருக்காங்க. அதுலேயும் நம்புற மாதிரி டிபியும் வச்சுட்டு எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதை ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நல்ல வேலையை யாரும் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் ஹபி இன்ஸ்டாலாம் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனாலே அவங்க ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்கலாம் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்மளை வச்சு க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னு. இப்போ நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். இதே லிமிட்டடாக இருக்கிறவங்களுக்கு சரி ஓகே எமர்ஜென்சிக்கு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா 2 பேருமே சஃபர் ஆக வேண்டியது தான். அதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து அந்த பேஜை ரிப்போர்ட் பண்ணி அவங்களே இந்த அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது பேமெண்ட் அனுப்புங்க, எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்தந்த பர்சன் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த கதையை பேசிட்டு நானும் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டேன். என்னோட ஹபியும் கரெக்டாக வந்துட்டாங்க. முந்தின நாள் மந்தி வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதையும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நான் செஞ்ச பிரியாணியும் சாப்பிட்டுட்டு எங்களோட லஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த விளாக் அதுக்கு அடுத்த நாள் எடுத்தது தாங்க. நான் சொல்லியிருந்தேன்ல லஞ்ச் எல்லாமே முந்தின நாள் நைட்டே பண்ணிடுவேன்னு. மறுநாள் லஞ்சுக்கு மீன் குழம்பு பொரியல் தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதோட நைட்டு டின்னருக்கு குழிப்பணியாரமும் தக்காளி சட்னியும் வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ரூம் தேடிட்டு இருக்கும்போது இன்ஸ்டாலையும் போஸ்ட் போட்டிருந்தேன், இந்த மாதிரி மாஸ்டர் பெட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு. நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். நீங்கள் கொடுத்த காண்டாக்ட் நம்பரை வச்சு நாங்களும் அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தோம். சில பேர் நீங்கள் வந்து மந்த் எண்டில் வந்து கேளுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா இன்னிலேருந்து ஷாபியால் பார்க்கிங்கும் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ரெசிடென்ஷியல் மக்கள் கொஞ்சம் பேரும் இங்கே இருக்கிற ரூம்பை காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருந்தேன். இதனால் கூட்டின வாடகையெல்லாம் கம்மியாகுமான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேண்ட்ரஃபுக்கு ஷாம்பு இல்லைனா ஹோம் ரெமெடி ஏதாவது இருந்துச்சுன்னா என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைநல்லூர் மக்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம ஊரில் ஈதுக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஈத் வ்ளாக்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க ஊர் ஸ்பெஷலாக அவங்க என்னெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம ஊர், அதுவும் எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் காலையில் ஈத் அன்னைக்கு தோசை பாயாசம் இல்லைனா பூரி பாயாசம் இந்த மாதிரி தான் பண்ணுவோம்.
வட்டலாப்பம்லாம் எனக்கு இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸு சொல்ல போய் தான் எனக்கு அதுவுமே தெரியும். நம்ம ஊரில் உங்கள் வீட்டில் நீங்கள் ஈதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கறேன். நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் நீங்கள் ஈதுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்துச்சுன்னா என் கூட ஷேர் பண்ணுங்கள், நானும் வரக்கூடிய பக்ரீதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நம்மளோட இன்ஸ்டா பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.